வணக்கம் என் அன்பான வாசகர்களே. இந்த கதையில தூத்துக்குடி கொத்தனார் என்னை தூக்கி போட்டு எப்படி சுத்தினார் என்று பார்க்கலாம். கதையை ஒட்டிவிட்டு பார்க்காமல் முழுசா பாருங்க. வாங்க கதைக்கு போலாம். என் பெயர் ஜாதிமல்லி. வயசு 30. எனக்கு காதல் திருமணமாகி 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். எங்களுக்கு தூத்துக்குடி பக்கம் சின்ன கிராமம். என் கணவருக்கு உள்ளூர்லேயே உப்பு விற்கும் வியாபாரம். நான் வீட்ல உப்பை பாக்கெட் செஞ்சு வைப்பேன். தினமும் விற்று பிழைப்பை நடத்தினோம். 10வது வருஷமா சிறுக சிறுக சேர்த்த காசை வச்சு வீடு கட்டலாம்னு வேலையே ஆரம்பிச்சோம். என் கணவர் கான்ட்ராக்டரிடம்தான் சேர்த்து வச்ச முழு பணத்தையும் கொடுத்தார். வீடு கட்ட தேவையான பொருட்கள் முழுவதும் வீட்டுக்கு முன்பாக போட்டு வேலை மும்பரமாக நடந்தது. பில்லர் போட்டு மேல்கூரை தளம் போட்டதும் அடுத்த நாளே என் கணவர் இறந்துவிட்டார். 3 நாள் கழித்து வந்த கான்ட்ராக்டர் என்னிடம் கொத்தனார் கூலிக்கு காசு கேட்டார். என் கணவர் எவ்வளவு காசு கொடுத்தார்னு கடைசி வரை என்னிடம் சொல்லாமலே செத்து போயிட்டாரு. என்னங்க சொல்லறீங்க? என் புருஷன் முழுசா காசை கொடுக்கலையா என்றேன். உன் புருஷன் கொடுத்த காசுக்கு மெட்டீரியலுக்கே சரியா போச்சு. ஆள் கூலி யார் கொடுப்பாங்க? இப்ப நீ கொடுத்தாதான் ஆளுங்க வேலைக்கு வருவாங்கன்னு சொன்னாரு. என்கிட்ட காசு எதுவும் இல்லைங்க, எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துடுறேன்னு சொன்னேன். ஐயோ அதெல்லாம் முடியாதும்மா. காசு வந்த புறம் போன் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. வீட்டை சுற்றியும் வைக்கவில்லை. அதனால் என் சேலையால் வீட்டை சுற்றிலும் திரைப்போல் மூடி அதனுள்ளே நானும் என் பையனும் குடியிருந்தோம். நானும் ஒப்பளதுக்கு வேலைக்கு போனேன். சில நாட்கள் கடந்தது. ஒரு நாள் பஸ்ஸில் வீட்டுக்கு வரும்போது சீட் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு சீட் இருந்தது. அதில் ஒரு கட்டிட வேலை செய்யும் ஆள் உட்கார்ந்திருந்தார். என்ன பார்த்துட்டு உட்காருங்க என்றார். நானும் ரொம்ப தூரம் போகணுமே, கால் வலிக்கும்னு உட்கார்ந்தேன். அன்னைக்கு தெரியாது இவன்தான் நம்ம 2வது புருஷன் என்று. யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார் அவர். நாளைக்கு வேலைக்கு வர முடியாது. சித்தாள் 2 பேரை வச்சு எப்படி வேலையை முடிக்கிறது என்று வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாரு. பேசுறதை பார்த்தால் கொத்தனார் போல தெரிஞ்சது. அவர் பேசி முடிச்சதும் ஏங்க நீங்க கொத்தனாரா என்றேன். ஆமாங்கே, ஏன் கேக்குறீங்க? உட்கார சங்கடமா இருக்கா என்றான். அதெல்லாம் இல்லைங்க, நானே ஒப்பளத்துல தான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீடு பாதி மட்டும் கட்டி வேலைக்கு ஆள் வராம அப்படியே கிடக்கு. நீங்க வந்து பார்த்துட்டு முடிக்க எவ்வளவு காசு ஆகும்னு சொன்னீங்கன்னா மாசா மாசம் சம்பளம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை கட்டிக்குவேன் என்றேன். ஏன் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு என்றார். நான் எல்லாத்தையும் சொன்னேன். சரி நான் வந்து பார்க்கேன்னு அப்பவே வீட்டுக்கு வந்தாரு. வீட்டை பார்த்துட்டு முடிக்க 1 மாசமாவது ஆகும். சம்பளம் எப்ப வேணாலும் கொடுங்க, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். பகல்ல உங்க கூடயே கிளம்பி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் உங்க கூடயே வந்துக்கிறேன். கட்டின வேலையை நம்ம 3 பேரும் செய்யலாம். நைட்ல எவ்வளவு நேரம் நம்மளால வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் செய்வோம். அப்புறம் தூங்குவோம் என்றார். எனக்கும் வீடு வாசல் எதுவும் இல்லை. நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தே 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. நானும் உங்க கட்டிட வேலை முடியற வரை இங்கேயே இருக்கட்டுமா என்றார். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என் புருஷன் இறந்த 3 நாளையே இப்படி ஒருத்தரை என் வீட்ல தங்க வச்சா அக்கம் பக்கத்துல என்ன சொல்வாங்களோன்னு தோணுச்சு. இன்னொரு பக்கம் சம்பளமே வாங்காம சும்மா இருக்க நேரத்துல வீடு கட்ட உதவி செய்றேன்னு சொல்றாரு. ஊராவது கூந்தலாவது எவன் நமக்கு உதவி செய்வான் இந்த காலத்துல என்று உள்ள கூட்டிட்டு போய் என் பையனிடம் அறிமுகம் செஞ்சேன். 1 வாரம் வீட்டு வேலை நடந்தது. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அன்னைக்கு அவர் கொஞ்சம் அதிகமாக தண்ணி போட்டுட்டு வந்திருந்தாரு. என்னங்க இப்படி வந்திருக்கீங்க? இன்னைக்கு வீட்டு வேலை செய்ய முடியாது போலியே, என்ன ஆச்சு என்றேன்.
கொஞ்சம் உடம்பு வலி அதான் அதிகமாயிடுச்சு என்றார். உள்ள வந்தவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டுவிட்டு அங்கேயே வாந்தி எடுத்தார். கொஞ்சம் மணல் அள்ளி போட்டுட்டு அவரை தூங்க சொன்னேன். எப்பவும் வெளியில் படுக்கும் அவர் இன்று என் பாயிலேயே படுத்தாரு. அவரை எழுப்ப ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு ஆம்பளையை தூக்குற அளவுக்கு எனக்கு பலம் இல்லை. சரி களைப்புல இருப்பாரு, தூங்கட்டும்னு நானும் பக்கத்துல வெறும் தரையில படுத்தேன். மணி 12 இருக்கும். வீட்டில் கரண்ட் கட்டானது. தூரத்தில் நாய் குலைக்கும் சத்தம் கேட்டது. கூடவே பக்கத்தில் இருக்கும் ஆலமரத்தில் விசில் சத்தம் போல காத்து வீசியது. எனக்கு பெயினா பயம். அதுவும் இந்த மாதிரி நாய் கோரசா கத்துனா அவ்வளோதான். ரொம்ப பயந்து போனதால அவர் பக்கத்துல போய் படுத்தேன். அவர்தான் மயக்கத்துல இருக்காரே தெரியவா போகுதுன்னு முதுகு பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டேன்னு. நீங்களே சொல்லுங்க, புருஷன் இறந்த பிறகு நம்ம கஷ்டம் புரிஞ்சுகிட்டு நமக்கு துணையாவும் காவலாகவும் இருக்க ஆம்பளையை யாருக்குதான் பிடிக்காது? அன்புக்கு ஏங்குற என்னைப் போல பெண்களுக்கு இதுபோல சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுவும் ஒரே பாயில தனிமையில கேட்க ஒரு நாதியும் இல்லை. நான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவர் முதுகில அழுத்தம் கொடுத்தேன். எனக்கு இன்னும் இதமான ஏதோ ஒன்று தேவைப்பட்டதால் வெத்தலையை தேய்த்து பார்த்தேன். அப்போதும் எனக்கு உனக்கையாக இல்லை. அவர் திரும்பினாதான் நமக்கு தேவையானது கிடைக்கும். அவரை திருப்பினால் வாயில் சரக்கு ஸ்மெல் அடிக்கும். வேண்டாம் என்று இருந்துவிட்டேன். இத்தனை வேலைகளும் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தம்பிக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்நேரம் யாரோ நம்மளை பார்க்க ஆவலா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அவன் முழிச்சிருக்கானான்னு பார்க்கலாம்னு தோணுச்சு. எழுந்து பார்த்தேன். எந்த அறிகுறியும் இல்லை. ஒருவேளை அந்த பக்கமா படுத்திருக்கிறதால சுருட்டி வச்சிருப்பார் போல. அதனால கண்ணுக்கு தட்டுப்படல. இங்கதானே இருக்க போறாரு. எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம்னு தூங்கினேன். 3 மணிக்கு கரண்ட் வந்தது. எனக்கு முழிப்பு வந்து எழுந்து உட்கார்ந்தேன். திரும்பி அவரை பார்த்தேன். லுங்கியை எடுத்து முகத்தில் போர்த்தியிருந்தார். அதிகாலை நேரம் என்பதால் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எப்படி கிண்ணு இருக்குமோ அப்படியே அவருக்கும் இருந்தது. திடீர்னு அதிகாலையில் எங்கள் கட்டிடத்தின் நடுவே ஒரு பில்லர் நின்றது. நான் 4 பக்க பிள்ளரையும் பார்த்தேன். நடுவே இருக்க கொத்தனார் பிள்ளரையும் பார்த்தேன். என்னடா இப்படி அந்த 4 பில்லருக்குமே டப் கொடுக்கற மாதிரி இந்த 5வது பில்லர் இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பாவம் கல்யாணம் ஆகல இன்னும் ஏன் இப்படியே இருக்காருன்னே தெரியல. புருஷன் செத்து 10 நாள் தான் ஆகுது. எனக்கே தாகமா இருக்கு. இவரெல்லாம் பாவம். காசா பணமா வெறும் உடம்புதானே. மண்ணும் திங்க போற உடம்பு இது. இனி என்ன ஆனா என்ன? இந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்காம ஏதோ ஒரு விரக்தியில இப்படி தனிமரமா இருக்காரு. நமக்காக எவ்வளவோ செய்றாரு. நாம இவருக்கு ஏதாவது செய்யணும் என்று கொத்தனார் கட்டி எழுப்பி இருந்த 5வது பில்லரை தொட்டு பார்க்க முயன்றேன். என் கணவர் போட்டோவில் இருக்கும் பூ கீழே விழுந்தது. நான் தள்ளி படுத்தேன். விடியற்காலையில் கொத்தனார் எழுந்தார். ஏங்க என்ன ஆச்சு? நான் என்ன உங்க கூட படுத்திருக்கேன், ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா என்றார். இல்லைங்க, ஒரு பிஞ்சி போன பாயில என் பையன் தூங்குறான். மீதி இருக்கிறதே இந்த ஒரு பாய்தான். அதுலயும் நீங்க படுத்திக்கிட்டீங்க. பாய் இல்லாம படுத்தா கல்லு குத்துது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாமதான் உங்க பின்னாடியே ஒண்டிக்கிட்டு படுத்து தூங்கிட்டேன் என்றேன். சரிங்க, நான் வெளிய போய் படுத்திக்கிறேன். உங்கள் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க என்றார். காலையில் வழக்கம் போல வேலைக்கு போயிற்று. வரும் வழியில் பூ வாங்கினேன். அவர் என்னை ஆச்சரியமாக பார்த்தார். அன்று இரவு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு கட்டியிட வேலை ஆரம்பித்தோம். பேஸ்வாக்குள்ள ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இல்லன்னா தினமும் உங்களுக்குதான் கஷ்டம்.
கடைசி காலத்துல உங்களை பார்த்துக்க யாராச்சும் வேண்டாமா என்றேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன் என்று மழுப்பினார். பொய் சொல்லாதீங்க, நேத்து நைட்டு உங்க தீப்பந்தம் எப்படி எரிஞ்சதுன்னு பார்த்தேன் என்றதும் ஐயையோ சாரிங்க, தெரியாம உள்ளேயே தூங்கிட்டேன். இனிமேல் அப்படி அசிங்கம் பண்ண மாட்டேன் என்றார். அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன். பதில் சொல்லுங்க என்றேன். அது ஒரு பெரிய கதைங்க, சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. எனக்கு பார்த்த மளிகை கடைக்காரர் பொண்ணு கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி ஓடி போயிருச்சு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு மூஞ்சு கூட பார்க்காம ஓகே சொன்னேன். தூத்துக்குடியிலையா பொண்ணு, எந்த ஊர் என்றேன். அவர் எங்க ஊர் பேரையும் எங்க அப்பா பேரையும் சொன்னாரு. எனக்கு கண்கள் இருட்டியது. அப்பா, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை நீங்கதானா? எனக்கு கொத்தனார் மாப்பிள்ளை வேண்டாம்னு என் மாமா பையன் கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். பாவம், உங்களை பத்தி நினைக்கவே இல்லை என்றேன். அவர் என் அருகில் வந்து என் முகத்தை ஆசையாய் பார்த்து சொன்னார். இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த என் பொக்கிஷம் கடைசியில என் கூடவே பேசிட்டு இருக்கே. உன் முகத்தை பார்க்கத்தான் இத்தனை வருஷமா உசுரோட இருக்கேன். நீ நல்லா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி விதவை கோலத்தில படுக்க பாய் கூட இல்லாம கஷ்டப்படுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உனக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கல. கடவுளுக்கு தெரியும் போல. நீ இந்த சூழ்நிலையில கஷ்டப்படும்போது உன்னை பார்க்க வச்சு உன் வீட்ல உன் கூடவே படுக்க வச்சிருக்கு பாரு. இதுதான் விதிங்கிறது என்றார். நான் நிமிர்ந்து என் கணவர் போட்டோவை பார்த்தேன். அதில் தாலி தொங்க விட்டிருந்தேன். அதை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தேன். என் பையனை மட்டும் சாட்சியாக வைத்து அந்த இரவில் என் கழுத்தில் கட்டினார். என் மகன் தூங்கியதும் அவனை சமையல் கட்டில் இடம் மாற்றினேன். கவரில் வச்சிருந்த பூவை எடுத்து வச்சுக்கிட்டு கிச்சன் சென்று பால் சொம்புடன் திரும்ப வந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினேன். என் கண்ணீரை துடைத்துவிட்டு என்னை பாயில் உட்கார வைத்தார். எரிந்து கொண்டிருந்த குண்டு பல்பை அணைத்துவிட்டு தன் தீப்பந்தத்தை கையில் ஏந்திக் கொண்டு என்னை நோக்கி வந்தார். என் முகத்தில் எந்த சலனமும் இன்றி என்னை அவருக்கு கொடுத்தேன். கதை முடிந்தது. நன்றிகளுடன், நான் உங்கள் தேன்மொழி.